ஒவ்வொன்றுக்கும் ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, மொத்தம் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிக்குதுன்னு பார்க்கணும். PQ ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். PQ என்ன ஃபார்முலா, எத்தனை ரோ வரும் அப்படிங்கிறதுக்கு 2n தான் ஃபார்முலா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் 2, அப்போ என்னுக்கு பதிலாக 2, 2 4, அப்போ 4 ரோ வரும். அதுவே இங்கே பாருங்க, ஃபோர்த்தில் PQR 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்போ என்னுக்கு பதிலாக 3, 2 8 ரோ வரும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை பற்றி பேசலாம். மொத்தம் 2 ஸ்டேட்மெண்ட்டு, அப்போ என்னுக்கு பதிலாக 2 4. 4ல் பாதி 2, அப்போ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். 2ல் பாதி 1, அப்போ 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். ஒன்றுக்கு Pன்னு பேர் வச்சுக்கலாம், இன்னொன்றுக்கு Qன்னு பேர் வச்சுக்கலாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதுல்ல? அதுவே இங்கே 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. PQR 2 8, 8ல் பாதி 4, அப்போ P என்ன பண்ணுவேன், 4 ட்ரூ 4 ஃபால்ஸ். Q என்ன பண்ணுவேன், அந்த 4ல் பாதி 2, 8ல் பாதி 4, 4ல் பாதி 2, 2ல் பாதி 1, அப்படி போகணும். இங்கே 2 4, 4ல் பாதி 2, 2ல் பாதி 1, அப்படி போகணும். இப்போ இங்கே பாருங்க, முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம், நெகேஷன் P கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே அப்படி ஒரு காலமே இல்லை. நெகேஷன் P, நெகேஷன்னால தெரியுங்களோ, ஆப்போசிட் எழுதணும். டீனா F, Fனா T. அப்போ Pயில் ஆப்போசிட் எழுதணும். Pயில் ஆப்போசிட் எழுதணும். டீனா F, டீனா F, Fனா T, Fனா T. அப்புறம் நெகேஷன் Qன்னு ஒரு காலமே இங்கே இல்லை. அப்போ கிரியேட் பண்ணிக்கிறோம். புதுசாக ஒரு கேரக்டர் வர்றப்போ அதுக்கு ஒரு காலம் ஒதுக்கிக்கிறோம். நெகேஷன் Q பாருங்க, நெகேஷன் Q. Qவை ஆப்போசிட் எழுதணும். இதுதான Q, அப்போ இது ஆப்போசிட் எழுதுங்க. டீனா F, Fனா T, டீனா F, Fனா T. அடுத்தது ஒட்டுமொத்த சேர்ந்து கடைசியாக ஒரு காலம் கொடுப்போம். அது என்னது, நெகேஷன் P கேப் நெகேஷன் Q. நெகேஷன் P இங்க இருக்கு, நெகேஷன் Q இங்க இருக்கு. அந்த ரெண்டுக்கு என்ன ஆபரேட்டர், கேப். கேப்னாலே என்ன, ரெண்டுலேயும் T வந்தா மட்டும்தான் T, இல்லைனா F. எதையே இதையும் இதையும் இந்த 2 காலத்தை கம்பேர் பண்றோம். ரெண்டுலேயுமே T வந்தா மட்டும்தான் T, ரெண்டுலேயுமே T வரல அப்போ F, ரெண்டுலேயுமே T வரல F. பாருங்க, ரெண்டுலேயுமே T வரல F, ரெண்டுலேயுமே T வந்தா மட்டும்தான் T, ரெண்டுலேயுமே T வந்திருக்கு அதனால T, அவ்வளோதான். அப்போ இதுதான் ட்ரூத் டேபிள் ஃபார் தட் கண்டிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் எழுதிக்கங்க மேலே, ட்ரூத் டேபிள் ஃபார் நெகேஷன் P கேப் நெகேஷன் Q நீங்கள் மேலே எழுதிக்கோங்க. செகண்ட் பாருங்க, PQ ஒட்டு மொத்தத்திலே 2 பேர் தான் வந்துக்கிறாங்க. PQவா, அப்போ என்னுக்கு பதிலாக 2, ஏன்னா மொத்தம் 2 பேர் தான். 2 4, 4ல் பாதி அங்கே என்ன வருதோ அதில் பாதி, 4ல் பாதி 2, அப்போ 2T 2F, 2ல் பாதி 1, 1T 1F, 1T 1F. இப்போ பொறுமையா போலாம். என்னைக்குமே பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது தான் முக்கியத்துவம். முதல்ல P வேணும். P ஆல்ரெடி ஒரு காலம் ஒதுக்கிட்டோம். அப்புறம் நெகேஷன் Q வேணும். என்ன வேணும், நெகேஷன் Q. அப்படி ஒரு காலமே இல்லை, அப்போ புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். நெகேஷன் Q, Qவை ஆப்போசிட், இதுதானே Q, இது ஆப்போசிட். டீனா F, Fனா T, டீனா F, Fனா T. அடுத்தது பாருங்க, இதுக்கு ஒரு காலம் ஒதுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு காலம். அந்த ஒட்டுமொத்த பாக்ஸை இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஒட்டுமொத்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, அந்த பிராக்கெட்டுக்குள்ள P கேப்
நெகேஷன் கியூ. பி எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இது இங்க நெகேஷன் கியூ எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இந்த ரெண்டு காலத்தை தான் கன்சிடர் பண்ணணும். இந்த காலத்தையும் அந்த காலத்தையும், ஃபர்ஸ்ட் காலத்தையும் தேர்டு காலத்தையும் தான் கன்சிடர் பண்ணணும். வித் வாட் ஆப்ரேட்டர், கேப். அப்போ பிக்கும் நெகேஷன் கியூவுக்கும் கேப். கேப்னு என்னது, ரெண்டுமே டி வந்தா மட்டும்தான் டி, இல்லைனா எஃப். பாருங்க, ரெண்டுமே டி வரல அப்போ எஃப். ரெண்டுமே டி வந்துடுச்சுன்னா டி, ரெண்டுமே டி வந்தா மட்டும்தான் டி. பாருங்க, ரெண்டுமே டி வரல அப்போ எஃப். ரெண்டுமே டி வரல, ஒரு டி தான் வந்திருக்குது. ரெண்டுமே டி வந்தா மட்டும்தான் டி. ரெண்டுமே டீயா இல்லைனா எஃப். அடுத்தது பாருங்க, இதுக்கு ஒரு காலம், இதுக்கு ஒரு காலம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு காலம். இப்போ ஒட்டு மொத்தம் சேர்ந்து அப்படியே சிறுதுளி பெருவெள்ள மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டு கடைசியில் ஒட்டுமொத்த கொஸ்டின் வந்து நிற்போம். அது என்னது ஒட்டுமொத்தம், நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ பிராக்கெட்டுக்குள்ள. பி கேப் நெகேஷன் கியூ எது, இதுதான். பாருங்க, பி கேப் நெகேஷன் கியூங்கிறது இது. இதை என்ன பண்ணணும், ஆப்போசிட்ல எழுதணும். இதெல்லாம் ஆப்போசிட்ல எழுதணும். டீனா எஃப், எஃப்னா டி, அதான் அந்த நெகேஷனோட அர்த்தம். அப்போ பாருங்க, பி கேப் நெகேஷன் கியூங்கிறது இதை பூரா ஆப்போசிட். எஃப்னா டி, டீனா எஃப், எஃப்னா டி, எஃப்னா டி, ஆப்போசிட்ல எழுதிட்டோம். திரும்ப இது கூட ஒவ்வொன்றுக்கு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். பாருங்க, பி கியூ கியூ. அப்போ டூ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. பி கியூ மட்டும்தான் இருக்குது. அது எத்தனையோ வாட்டி ரிப்பீட் ஆகிட்டு போகுது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மொத்தம் எத்தனை பேர் வித்தியாசமாக இருக்கிறவங்க, ரெண்டே பேர் பி கியூ. அப்போ டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ எனக்கு பதிலாக 2 பவர் 2 4. 4ல் பாதி 2. அப்போ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். 2ல் பாதி 1. 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். இது முதல் பி, ரெண்டாவது கியூ. இப்போ இங்கே பாருங்க, முதல் பிராக்கெட் கொடுக்கறது செய்யலாமா? என்னது, பி கப் கியூ. பி இருக்கு, கியூ இருக்கு, அந்த ரெண்டுக்கு கப். பிக்கும் கியூக்கும் கப். கப்னா தெரியுங்களோ, ரெண்டுமே ஃபால்ஸ் வந்தா மட்டும்தான் ஃபால்ஸ், இல்லைனா ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸ் வரல அப்போ ட்ரூ. பாருங்க, ரெண்டுமே ஃபால்ஸ் வரல அப்படின்னா ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸ் வரல ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸ் வந்திருக்கு ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸ் வந்தா மட்டும்தான் ஃபால்ஸ், இல்லைனா ட்ரூ. இப்போ அடுத்தது பாருங்க, நெகேஷன் கியூன்னு ஒரு காலமே இல்லை. அப்போ நம்ம புதுசாக உருவாக்கிக்கலாம் நெகேஷன் கியூ. கியூவே ஆப்போசிட்ல எழுதணும். இதுதான் கியூ, இந்த ரெண்டாவது காலம். இதையே ஆப்போசிட்ல எழுதணும். டீயோட ஆப்போசிட் எஃப், எஃப்ஓட ஆப்போசிட் டி, டீயோட ஆப்போசிட் எஃப், எஃப்ஓட ஆப்போசிட் டி. இப்போ இங்க பாருங்க, இதுக்கு ஒரு காலம் உருவாக்கிட்டோம், அதுக்கு ஒரு காலம் உருவாக்கிட்டோம். அப்போ இந்த ரெண்டு காலத்துக்கு இப்போ எதால, எந்த ஆப்ரேட்டரால கனெக்ட் பண்றோம்? ஒட்டுமொத்த கொஸ்டின் கப்பால. அப்போ பி கப் கியூ, கப் நெகேஷன் கியூ. பி கப் கியூங்கிறது இந்த காலம், நெகேஷன் கியூங்கிறது இந்த காலம். அப்போ இந்த ரெண்டு காலத்தையும் தான் கப்புல கனெக்ட் பண்றோம். அப்போ கப்புனா தெரியுங்களோ, கப்புனா என்னது, ரெண்டுமே எஃப் வந்தா மட்டும்தான் எஃப், இல்லைனா டி. பாருங்க, இது ரெண்டுமே எஃப் வரல டி, ரெண்டுமே எஃப் வரல டி, ரெண்டுமே எஃப் வரல டி, ரெண்டுமே எஃப் வரல டி.
fourth subdivision. எத்தனை different statements இருக்குதுன்னு பாருங்க. P, Q, R. என்னது? P, Q, R. எத்தனை rows இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 2 power n தான் ஃபார்முலா. அப்ப nங்கிறது 3. 2 power 3. 2 power 3 எவ்வளோ? 8. அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் 8. என்ன நம்பர் வருதோ அதை 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 8 2 ஆல் டிவைட் பண்ணா 4. அப்படின்னா 4 டைம்ஸ் t. அப்புறம் 4 டைம்ஸ் f. ஃபர்ஸ்ட் காலம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து 4ல பாதி 2. 2 டைம்ஸ் t 2 டைம்ஸ் f. பாருங்க 2 டைம்ஸ் t 2 டைம்ஸ் f. திரும்ப 2 டைம்ஸ் t 2 டைம்ஸ் f. இது தீர வரைக்கும் 2ல பாதி 1. 8ல பாதி 4. 4ல பாதி 2. 2ல பாதி 1. அப்போ 1 டைம் t 1 டைம் f. ஃபில் பண்ணிங்க. ஒரு தடவை t ஒரு தடவை f, ஒரு தடவை t ஒரு தடவை fன்னு முடிய வரைக்கும் போயிட்டே இருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கணும். ஆர்னு அழகா ஒரு காலம் இருக்குது, பீனு தான் காலம் இருக்குது, நெகேஷன் பீனு காலம் இல்லை. அப்போ அதுக்கு கட்டாயமா நெகேஷன் பீக்கு ஒரு காலம் ஒதுக்கியே ஆகணும். நெகேஷன் பி. நெகேஷன் பீனா தெரியுங்களோ? பிஏ ஆப்போசிட் எழுதணும். டிஆ இருந்தா எஃப்னு எழுதணும், எஃப்ஆ இருந்தா டி எழுதணும். பாருங்க பி, இதுதான் பி. முதல் நாள் பாருங்க டி, ஆப்போசிட்னா எஃப். அப்போ முதல் நாளும் எஃப். அடுத்த நாள் பாருங்க எஃப், அதோட ஆப்போசிட் டி. பாருங்க டீனா எஃப், எஃப்னா டி. அதை தான் இப்படி சொன்னேன். அடுத்தது ஒட்டு மொத்தம் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நெகேஷன் பி இருக்கு, ஆர் இருக்கு. அப்போ நெகேஷன் பி இம்ப்ளைஸ் ஆர். இம்ப்ளைஸ்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இம்ப்ளைஸ்னா என்னது? முதலாக்குறதுல, அதாவது நெகேஷன் பில டி வரணும், ரெண்டாவதா இருக்கிறதுல எஃப் வரணும், ரிசல்ட் எஃப். இப்படி இருந்துச்சுன்னா எஃப். நெகேஷன் பில டி, ஆர்ல எஃப் வந்தா எஃப், மிச்சம் பூரா டி. அப்போ முதல்ல இது வரது மட்டும் ஃபில் பண்ணிட்டு மிச்ச டீன்னு போட்டுக்கலாமா? அதுதான் பெஸ்ட். நெகேஷன் பில டி பாருங்க, நெகேஷன் பில டி இங்க 4 இருக்குது. அப்ப இந்த 4 தான் கன்சிடர் பண்ணணும். இது கூட ஆர்ல எஃப் பாருங்க, ஆர்ல நெகேஷன் பில டி, ஆர்ல எஃப் பாருங்க. இந்த ரெண்டு கேட்டகரி தான். அப்ப இந்த 2க்கு மட்டும்தான் எஃப். நான் சொல்றது புரிஞ்சுதா? நெகேஷன் பில டி பாருங்க, நெகேஷன் பில டி, ஆர்ல எஃப் பாருங்க, ஆர்ல எஃப். நெகேஷன் பில டி, ஆர்ல எஃப் வந்தா எஃப். நெகேஷன் பில டி, ஆர்ல எஃப் வந்தா எஃப். இந்த 8 ரோல இந்த 2ல மட்டும்தான் நெகேஷன் பில டி, ஆர்ல எஃப் வந்திருக்குது. அப்ப ரிசல்ட் எஃப். மீதி எதிரையுமே இப்படி ரெண்டுமே ஒபே பண்ணல. அப்போ மீதி எல்லாமே என்ன இருக்கு? டீயா இருக்கும். கரெக்டா? அடுத்தது P if and only if Q. எதாவது கம்பேர் பண்றோம்? PQ. PQ ஆல்ரெடி ஒவ்வொரு காலம் இருக்குது தெரியுமில்ல. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா சேமா இருந்தா டி, டிஃபரண்டா இருந்தா எஃப். பாருங்க PQ சேமா இருக்குது, டி சேமா இருக்குது, டி இங்க சேமா இல்லை, இங்க சேமா இல்லை, இங்கேயும் சேமா இல்லை. பாருங்க டிஃபரண்டா இருக்குது, இங்கேயும் சேமா இருக்குது, இங்கேயும் சேமா இருக்குது. அப்ப இங்கே டி, இங்கே டி. கரெக்டா? சேமா இருந்துச்சுன்னா டி, சேம்னா ரெண்டுமே டி அல்லது ரெண்டுமே எஃப். சேமா இருந்தா டி, டிஃபரண்டா இருந்தா எஃப். பாருங்க மீதியில டிஃபரண்டா இருக்குது, மாறி மாறி இருக்குது. ஒன்று டீனா ஒன்று எஃப், ஒன்று எஃப்னா ஒன்று டி, மாறி மாறி இருக்குது. அப்போ மீதி எல்லாம் என்ன வரும்? எஃப் வரும். ஆக்சுவலி அப்படியே இதுக்கு முன்னாடி இந்த சம்மை எடுத்து முடிச்சுட்டேன். செக் பண்ணி பார்க்குற இந்த இடத்துல எஃப்னு போட்டு வச்சுட்டேன். திரும்ப வந்து போர்டு அழிச்சு திரும்ப முதல்ல இருந்து கதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போல்லாம்
அட்வான்ஸ்டு. அந்த காலத்துல டிவி டெக்கு அப்படித்தான் பார்ப்போம். கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், திரும்ப முதல்ல இருந்து படம் ஓடும், வாய் திறந்துட்டு பார்க்கணும். நம்ம அதிர்ஷ்டம் 2 மணி நேரம் படம் ஓடுனதுக்கப்புறம் திரும்ப போயிடுச்சுன்னா இந்த ரிவைன் பண்ணுற இது சிலதில் ஒர்க் ஆகாமல் போகிறப்ப இவ்வளோ பிரச்சனை வரும். திரும்ப அந்த படத்தை முதலேருந்து பார்க்கணும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு படம் பார்த்துட்டு வந்தவங்க நாங்கள். இப்போ இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதையும் அதையும் கேப்பால் கம்பேர் பண்ணணும். இதுங்கிறது என்னது, நெகேஷன் பி இம்ப்ளைஸ் ஆர். இதையும் கேப் எதையும் பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ. ரெண்டு எந்தெந்த காலம் பாருங்க, இது இந்த காலம், அது அந்த கடைசி காலம். அப்போ இந்த காலத்தையும் கடைசி காலத்தையும் அதுக்கு முன்னத்த காலத்தையும் எதால கம்பேர் பண்ணுறோம், கேப். கேப்னா தெரியுமில்ல, தொப்பி. கேப்னா என்ன பண்ணணும், ரெண்டுமே டி வந்தால் மட்டும்தான் டி, இல்லைனா எஃப். இங்கே பாருங்க, ரெண்டுமே டி வந்திருக்குது. ஏன்னா இதை இருந்தாலும் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டுமே டி வந்தா டி, ரெண்டுமே டி வந்தா டி. மீதி எங்காச்சும் ரெண்டுமே டி வந்துருக்குதான்னு பாருங்க. ரெண்டுமே டி எங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. ரெண்டுமே டி வந்துச்சுன்னா டி, இல்லைன்னா எஃப். மீதி எல்லாம் எஃப். பாருங்க, இந்த காலம் அந்த காலம் ரெண்டுமே டி. இதுல இருக்குது, இதுல இருக்குது, இதுல இல்லை, இதுல இல்லை, இதுல இல்லை, இதுல இல்லை, இதுல இருக்கு, இதுல இல்லை. அப்போ மீதி எல்லாமே என்ன வரும், எஃப் வரும். இப்போ பாக்ஸ் போட்டுக்குங்க. ஸ்வைங் 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 ட்வைங் ட்வைங் ஸ்வைங் ட்வைங். சிரிக்கிறையா, சிரிச்சிட்டு போ. ஸ்வைங் ஸ்வைங்